எல்லாவற்றுக்கும் மேலாக ஒண்ணு சொல்றேன். எந்த குடும்பத்துல இரவும் பகலும் குடும்ப ஜெபங்கள் நடக்குதோ, எந்த வாழ்க்கையில உங்க பர்சனல் பிரேயர் ஆண்டவரோடு கூட செலவழிக்கிற நேரங்கள் இருக்குதோ, நீங்க எல்லாம் சமாதானத்தோடு இருப்பீங்க. உங்களை உலகத்தின் காரியங்கள் ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கவே முடியாது. என் வாழ்க்கையில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் சொல்றேன். எந்த உலகத்தின் காரியங்களோ உங்களை ஜெயிக்க முடியாது. சோ அன்பு, சமாதானம் இருக்குனாக்கா அங்க இருமாப்பு இருக்காது, அங்க பொறாமை இருக்காது, அங்க ஈகோ இருக்காது, அங்க அநேக விட்டு கொடுக்கிற மன்னிக்கிற தன்மைகள் இருக்கும். சோ இவைகளெல்லாம் நமக்கு இல்லைனாக்கா சரி செய்து கொள்வது நல்லது. நம்ம சரி செய்து கொள்ளணும். ஏன்னா அன்பும் சமாதானமும் ஒன்றுக்கொண்டு சேர்ந்து போனாதான் கண்டிப்பாக வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்பத்தினுடைய சமாதானத்தை தயவு செய்து காத்துக்கொள்ளுங்க. குடும்பத்தினுடைய சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊர் உலகெல்லாம் சமாதானத்தை போய் காட்டிடலாம், ஊர் உலகெல்லாம் சிரிச்சிடலாம், ஊர் உலகெல்லாம் போய் பேசிடலாம். வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லைனாக்கா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரியமானவர்களே, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. வீட்டுக்குள்ள சமாதானம் இருந்தாதான் நீங்க வெளியில போயிட்டு சமாதானமாக இருக்க முடியும். சாத்தான் இருக்கிறான்ல, அவன் பொல்லாதவன். எதனா உன்னை இழுத்துட்டு கொண்டு வந்துட்டே இருப்பான், எதனா உன்னை செஞ்சுக்கிட்டே இருப்பான். விடாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை கொடுங்க. கணவன் மனைவிக்குள்ள சமாதானமா இருங்க. எப்பவுமே கணவன் மனைவின்னு வந்துட்டீங்கனாலே ஒரு சமாதானத்தை மெயின்டைன் பண்ணுங்க. அது அந்த அந்த அன்பு இருமாப்பா இருக்காது. அந்த அன்புக்கு என்னது பொறாமை இல்லைன்னு சொல்றீங்களே, இது கண்டிப்பா ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கணும். அந்த அந்த சமாதானத்தையும் அன்பையும் காப்பாத்தி கொள்ளணும். சமாதானம் ஆல்வேஸ் ஒரு ட்ரெஷர், நமக்குள்ள இருக்கிற ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை காப்பாத்துங்க. கர்த்தர் சமாதானத்தை தான் கொடுக்க வந்திருக்கிறார். அந்த சமாதானம் இல்லைனாக்கா வேஸ்ட். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.